வணக்கம் முருகன். வணக்கம் சார். விஜய் படம் லியோவுக்கு இருந்த ஹைப்பு கோட்டுக்கு இல்லையே, அது ஏன் சார்? கோட்டுக்கு இல்லைன்றதை விட சில விஷயங்களை வந்து இங்கே ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது சார். இப்போ என்னென்னா, லியோ திரைப்படத்தை இயக்குனர் யாருன்னா லோகேஷ் கனகராஜ். அவருடைய முந்தைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரிய வெற்றி பெற்றது. விக்ரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர், அதுக்கு முன்னாடி கைதி, இந்த படங்கள் எல்லாமே அவருக்கு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரிய வரவேற்பு பெற்றதுனால லியோ படம் பூஜைன்னு போடும்போதே இந்த படம் வந்து பூஜை போட்ட அன்றைக்கே சொல்கிறாங்க இந்த படம் 1000 கோடி ரூபாய் கிட்ட வசூல் செய்யும் அப்படின்னாங்க. பட் படத்தோடைய விமர்சனத்தை பொறுத்து வந்து அந்த வசூல் வந்து பாதிச்சது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். முதல் பாதி நன்றாகவே வந்து 2ஆம் பாதியில் வந்து படம் டோட்டலாக கவுந்துருச்சு. அதனால தான் அந்த வசூலுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படின்றது நிதர்சனமான உண்மை தான். அதனுடைய ஹைப்புக்கு இருந்த காரணம் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொடுத்த ப்ரீவியஸ் சக்ஸஸ் தான் காரணம். வசூலில் வந்து பட்டை கிளப்பிச்சு 3 படங்களும், விமர்சனம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த படங்கள் வந்து வசூலில் பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதனால தான் அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஹைப் இருந்தது. கோட் திரைப்படத்துக்கு ஏன் அந்த ஹைப்பு இல்லை அப்படின்னா, அதாவது ஹைப்பு இருக்குது, லியோ அளவுக்கு ஏன் இல்லை அப்படின்னு ஒரு காரணம் கேட்டிங்கன்னா, வெங்கட் பிரபுவோட முந்தைய படங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அவர் மாநாடுன்ற ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்தாரு. இந்த மாநாடு படத்துக்கு பிறகு உடனே கோட் படத்தை போட்டிருந்தாருன்னா இது இன்னும் லியோவுடைய பல மடங்கு ஹைப் அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் பாருங்கள், அவர் 2 படம் எடுத்தார். ஒன்று மன்மதலின்னு ஒரு தமிழ் ஒரு படம் எடுத்தார். அந்த படம் வந்து பெரிதளவில் எடுபடலை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தெலுங்கில் கஸ்டடின்னு ஒரு திரைப்படம் எடுத்தார். அந்த படமும் அவருக்கு பெரிதளவில் கை கொடுக்கல. இந்த 2 படங்களும் கை கொடுக்காம இந்த 3ஆவதாக இந்த படம் போடும்போதுன்னா அவனை மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்து 2 சுமாரான படங்கள் கொடுத்து திரும்ப ஒரு பெரிய நிகழ்ச்சி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அங்கே வந்து அந்த முந்தைய இருந்த அந்த ஹைப்புக்கும் இந்த இருக்கிற ஹைப்புக்கும் ஒரு சொல்லப்போனால் ஒரு 10-20% ஹைப்பு குறைவாக தான் இருக்கும். இப்போ இதே ஒரு படத்தை இவர் மாநாடு படத்துக்கு அடுத்து உடனே கோட் போட்டிருந்தான்னா இதோட ஹைப்பு வேறு லெவலில் போயிருக்கும். பட் நடுவில் ஒரு 2 படங்கள் கொடுத்ததுனால தான் இந்த படத்துக்கு வந்து ஹைப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்துடைய டீசர் வரும்போது அந்த ஹைப் வந்து திரும்பவும் எகிரலாம். முதல் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஹைப் இன்னும் திரும்பவும் எகிரலாம். இல்லை படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி செய்யும்போது ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்லை ஒரு பெரிய லெவலில் ட்ரெய்லரு ரீச் ஆகும்போது இந்த ஹைப்பு திரும்பவும் எகிரலாம். இல்லை ஒரு படங்களுடைய ஹைப்புன்றது வேறு, இந்த படங்கள் வந்து வெற்றி பெறுவதுன்ற வேறு. இங்கே மிகப்பெரிய ஹைப்பில் இருந்து தோல்வி தழுவின படங்களும் இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் ரிலீஸ் பண்ணி பெரிய அளவில் வெற்றி பெற்ற படங்களும் இருக்குது. ஸோ அப்படி நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே மெயின் ரீசன் ஆனால் கண்டென்ட்னால தான் அது ஆட்டோமேட்டிக்காக பெரிய லெவலில் ஓட போகும். இப்போ ஜெயிலர் திரைப்படத்தை கூட எடுத்துங்க, பெரிய லெவலில் ஹைப்பே இல்லைன்னாங்க. ஸ்டார்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த டீசர் பெருசாக இல்லைன்னாங்க, ட்ரெய்லர் பெருசாக இல்லைன்னாங்க. படம் வந்து முதல் நாள் ஷோ முடிஞ்சவொன்னே ஆட்டோமேட்டிக்காக சாலிடாக ஓடிச்சு. எல்லா ஊர்லேயுமே இப்போ வந்து குறைஞ்சது 3 வாரம் 4 வாரம்னு எல்லா ஊர்லேயுமே ஓடிச்சு. அது மூளை முடுக்கிற எல்லா தேட்டர்லையுமே ஓடிச்சு அந்த படம். ஹைப்புன்றது வேறு. ஹைப்பு கிரியேட் பண்ணி படம் கவுறதுக்கும் ஒன்றுமே இல்லாமல் கிராஜுவல் ரிலீஸ் பண்ணி ஒரு படம் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை முதல் கோட்ஸில் கமிட் ஆகி நடிக்கிறதா இருந்தது, திடீர்னு நடிக்காத காரணம் சார், ஸ்ரீலீலான்ற நடிகை வந்து கோட் திரைப்படத்தில் ஒரு பாடலுக்காக வந்து முதல்ல கேட்டது உண்மை தான். அவங்களும் வந்து சரி நான் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குட் பேட் அக்லி அஜித் நடிக்கிற படத்தில் ஒரு முக்கியமான ரோல் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு போது என்ன ஒன்று, நம்ம ஏன் ஒரு பாட்டுக்கு ஆடணும், ஒரு படத்தில் ஒரு முழு நீளமான ஒரு கதாபாத்திரம் நடித்தா இதை வச்சு ஒரு 4-5 படங்கள் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், இதை வச்சு ஒரு 4-5 படத்தில் ஹீரோயினாக நம்ம பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சாங்களோ என்னவோ தெரியல. அதனால தான் இந்த படத்துடைய வாய்ப்பை வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க குட் பேட் அக்லி திரைப்படத்தில் ஒரு நல்ல ரோல் எடுத்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து நடிகைகள் பண்ணுறது ஒன்றும் புதுசு கிடையாது சார். இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய படங்களுடைய வாய்ப்பு நடிக்காமல் வந்து வேறு படங்கள் வாய்ப்புக்காக நிறைய படங்கள் விட்டுருக்காங்க. முன்னணி ஹீரோடைய படத்தில் சான்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் 10-15 படம்லாம் விட்டு ஹீரோயின் கதையெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அது ஒன்றும் புதுமையான விஷயம் கிடையாது. ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது எதுக்கு நம்ம ஒரு சாங்கில் ஆடி என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றால் இந்த படத்தின் மூலமாக இன்னொரு 4-5 வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்றதுக்காக தான் இவங்க இந்த படத்துடைய வாய்ப்பை விட்டுருக்காங்க. இன்னும் இவங்க அதுக்குள்ளே சமூக வலைத்தளத்தில் ஆளாளர் கதையை சொல்லிட்டாங்க, அஜித்துக்காக விட்டு கொடுத்துட்டாங்க, இல்லை விஜய் படத்தில் அவங்க நடிக்க விருப்பம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லா ஹீரோயினுமே இப்போ திடீர்னு வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு பெரிய ஐட்டம் சாங்கில் ஒரு நான் 5 கோடி ரூபாய் தரேன் வாங்க ஆடுங்கன்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் படத்தில் ஒரு பெரிய ஒரு ரோல் கிடைக்கும் போது அந்த ஹீரோயின் எதுக்கு ஆசைப்படுவாங்க, ஐயோ ரஜினி படம் நான் ஓடிடுறேன் தான் சொல்லுவாங்க, ஐட்டம் சாங்கை முக்கியம்வாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். இதில் எந்த விதமான உள்நோக்கம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இங்கே எந்த நடிகர்களும் பகையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவங்க ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு நல்ல ரோல் கிடைக்குது, நம்ம ஏன் அதை மிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய ஹீரோயின்கள் வந்து தவிர்ப்பாங்க. இதுதான் உண்மை. எஸ் சந்திரசேகர் ஒரு சமீபத்தில் ஒரு இதில் விஸ்வாசம் படம் பார்த்துட்டு நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப பெண்களாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இதை வந்து பல நோக்கில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா விஜய்க்கு வந்து அகேன்ஸ்டாக ஒரு அஜித்தை புகழ்றதுக்காக பேசுகிறாரு, இல்லை இது வந்து படம் பார்த்து உண்மையிலே தான் பேசுகிறாரு, இல்லை அங்கே வந்து சிறுத்தை சிவாவை எப்படியாச்சும் டேக் பண்ணி ஏதாச்சும் ஒரு படத்தை விஜய் வச்சு எடுப்பாரா அப்படின்றதுக்காக பேசுகிறாரு. பல கோணங்களில் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு விஷயம் வந்து ஒரு இயல்பாக ஒரு யதார்த்தமாக சொன்னால் கூட அதை வச்சு இவங்க 10 ஆங்கிளில் வந்து 10 விஷயமா அதை வந்து பரப்பி விட்டுறாங்க. நான் நல்லது செய்தேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா இவர் நல்லது செஞ்சாரா உண்மையிலேயே,
இவர் நல்லது செய்யலையா உண்மையிலேயே, இல்லை இவர் பொய் சொல்கிறாருன்ற மாதிரி வேறு வேறு விதமான கோணத்தில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் வந்து அன்றைக்கி பேச முடியாத சுச்சுவேஷன், பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். அதனால் நீங்கள் சமீபத்தில் நீங்கள் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. அந்த படத்தோட தயாரிப்பாளரும் படத்தோட இயக்குனரும் ஒன்றா இருக்கும்போது இந்த நிகழ்வு சொல்கிறார். ஏன் இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் எடுத்த படத்தையே நீங்கள் எவ்வளோ பேர் பாராட்டலையா? பழைய நடிகர்கள் வந்து நான் ரஜினிகாந்தே சொல்லியிருக்கேன், நான் மகனில் படம் இப்படி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அன்றைக்கி எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து ஏதோ என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னார், இந்த படம் இப்படி வரும், அன்றைக்கி அவ்வளோ பெரிய சக்ஸஸான எதிர்பார்க்கல. இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் பார்க்கும்போது கூட ரஜினிகாந்த் சொல்லுவார் தான். அதுக்காக வந்து ரஜினிகாந்த் வந்து அன்றைக்கி பாராட்டல, இன்றைக்கி பாராட்டலன்னு நம்ம சொல்ல முடியுமா? அது இவங்க ஆளால் ஒரு கதை சொல்லுவாங்க சார், இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. அவர் அன்றைக்கி பாராட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனு, இன்றைக்கி பாராட்டுறாரு. அது ஒரு இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஒரே மேடையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பாராட்டுறேன். அந்த படம் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ரொம்ப கவர்ந்தது. இதுக்காக வந்து ஒரு மறைமுகமாக விஜயோடைய காம்படிட்டரான அஜித் அட்டாக் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். இது சினிமா நிகழ்வு எப்பவுமே நடக்கிற ஒரு நிகழ்வு தான். இதில் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் கவின் நடித்த ஸ்டார் படம் வெற்றி பெற்றதா? ரஜினியுடைய ஃபார்முலாவை நிறைய வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன சார்? இங்கே ரஜினியோடைய ஃபார்முலா இல்லாமல் இல்லை, ஒரு ஸ்டைலோ ஒரு சீனோ இல்லை ஒரு டைலாக்கோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ கூட இல்லாமல் 80ஸ்க்கு அப்புறம் வந்த நடிகர் எந்த நடிகரும் ரஜினியை ஃபாலோ பண்ணால் வந்தே இருக்க முடியாது சார். ஏதாச்சும் ஒரு நிகழ்வுலாச்சும் ரஜினியை பின்பற்றுப்பாங்க, ரஜினியோட ரெஃபரன்ஸை வச்சு தான் இருப்பாங்க. அந்த வகையில் தான் கவின் அவர்களும் வச்சுருக்காரு. இந்த திரைப்படம் வந்து சென்டர்களில் நல்லா போகுது. அதாவது வந்து குறிப்பிட்ட சில திரையரங்குகள், அதாவது எப்படி சொல்ல போனால் இந்த சென்னை சத்தியம் பிவிஆர் மாதிரி திரையரங்குகளில் இந்த திரைப்படம் நல்லாவே ஓடுது. இது சென்னை கோயம்புத்தூர் மாதிரி சென்டர்களில் இந்த திரைப்படம் நல்லாவே ஆக்குபென்சி கொடுக்குது. அதாவது இந்த சத்தியம், பிவிஆர், ஐநாக்ஸ் இந்த போல தேட்டர்களில் இந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. இந்த பிசி சென்டர்னு சொல்லுவாங்கள்ல, இந்த நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்கள் இந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து பெரியதெல்லாம் அட்ராக்ட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவோம். அங்கே வந்து டீசெண்டான ரன்னிங் தான் அந்த ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் வந்து நல்லா போயிருக்கு அப்படின்றாங்க. இதுதான் உண்மையான கருத்து. ரஜினிகாந்த் ரெஃபரன்ஸ் வந்து ஏன் வைக்கிறாங்க, காரணம் என்னென்னா, அங்கே வரவங்க சம்டைம் வந்து சில காட்சிகள் போர் அடிக்கும்போது திடீர்னு ஒரு கூஸ் பம்பான ஒரு சீன் வரும்போது அந்த ஆடியன்ஸ் வந்து ஆக்ரோஷமாக எழுந்து ஒரு கைத்தட்டுமா ஒரு விசில் அடிப்பான்றதுக்காக நம்ம ரஜினிகாந்தோடைய சீன்கள் வந்து படங்களை அதிகமாக வைப்பாங்க. இது காலங்காலமாக வந்துட்டு இருக்கிற ஒரு காட்சி அமைப்புகள் தான். இது எப்படி இல்லை, 90ஸ்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லா நடிகர்களுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ரஜினிகாந்த் அவர்களை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையிலேருந்து தான் கவின் அவர்கள் பண்ணியிருந்தார். படத்துடைய வசூல் வெற்றியா தோல்வியான்றது படம் முடியும் போது தான் தெரியும். ஏன்னா இவங்க போட்ட பட்ஜெட்டுக்கும் இவங்க வந்த லாபத்துக்கும் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது படத்துடைய லைஃப் டைம் ரன்னிங் என்ன வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு 3 நாள் தான் ஓடி இருக்குது. இதை பேஸ் பண்ணி இது வெற்றியா தோல்வியான்னு சொல்ல முடியாது. இந்த 3 நாட்களில் டீசெண்டான ரன்னிங்கை கொடுத்துருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.